ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த அரிசி பேர் பார்த்திங்கன்னா மட்டை அரிசி, கேரளா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். அதனால் நமக்கு சீக்கிரம் பசி எடுக்காது. ஸோ வயிறு நிரம்ப சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஃபுட்டை சேர்த்துக்கலாம். இதை எப்படி நான் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக மாற்றுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 200 கிராம் மட்டை அரிசியை நைட்டே ஊற வச்சு அதை காலையில் அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் லைட்டாக புழிஞ்சு எடுத்துட்டு அது கூட சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் புட்டு கூட செய்யலாங்க. இதையே அப்படியே ஆவியில் வேக வச்சுட்டு அது கூட நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ நான் இதை தாளிக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம், வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன கோஸு அந்த மாதிரி எந்த காய்கறி இருந்தாலும், பீன்ஸ் அது மாதிரி அது எல்லாமே குட்டியாக நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது காய்கறியுடைய அளவு அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக நம்மளோட ஃபீல் பண்ணுவோம். இப்போது கடைசியாக நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசியும் கலந்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு கலந்துட்டேன். நல்லா உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி பிடிக்கும் பொழுது கொழுக்கட்டை பதம் வருது அப்படின்னா மாவு ஓரளவுக்கு வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் நான் வாழை இலை வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு துணி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ, ரவுண்ட் ஷேப்போ இல்லைனா கொழுக்கட்டை சாதாரணமாக பொடி கொழுக்கட்டை செய்கிற ஷேப்லேயோ நீங்கள் பிடிச்சி ஒரு 5 to 8 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே ரெடி ஆகிடும். 8 நிமிஷம் கழித்து நான் எடுத்துட்டேன். சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டை ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு லைஃப் ஸ்டைலில் மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். கூட தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.